கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களுக்காக ஒரு ஆறுதல் தரும் செய்தியை பகிர விரும்புகிறேன். அது என்னவென்றால், உன் கண்ணீர் துடைக்கப்படும். நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று கண்ணீர். நம்ம எதுக்காக சில நேரம் கண்ணீர் செஞ்சுக்கிறோம்? நம்ம யார் மேலே பாசம் வச்சுருக்கோமோ அவங்க நம்மளை விட்டு செஞ்சுட்டாங்கன்னா, இல்லை அவங்க ஒரு நாள் நம்ம கூட பேசாமல் இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம். நான் கூட அப்படி தான். யார் மேலேயாவது ரொம்ப பாசம் வச்சு அவங்க ஜஸ்ட் ஒரு நாள் பேசலைன்னா கூட எனக்கு ரொம்ப அழுக வந்துடும். அவங்கள நான் நினச்சி நான் அழுகிற காலங்கள் இருந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் மற்றவங்க மேலே பாசத்தை வச்சு, இல்லை அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இது உங்களுக்கான ஒரு செய்தி தான். இது சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த ஒன்று அது நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போனால் அந்த கனவுகள் சிதறும் போது நம் கண்ணீர் வடிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம யாருமே புரிந்து கொள்ளையே தனிமை தான் நம் தனிமையாக இருக்கிறோமே என்று நினைத்து நம்ம அதற்காக சிலர் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம் கண்ணீரை என்ன செய்திருக்கிறார்? நினைவில் வைத்திருக்கிறார். சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் சற்று வாசித்து பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீர் உடைய துருத்தியில் வையும், அவை உடைய கணக்கில் அளவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் ஆண்டவருடைய துருத்தியில் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நம் கண்ணீர் தேவனுடைய கண்களில் மிக மதிப்புள்ள ஒன்று. அதனால்தான் நம் கண்ணீரை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? துருத்தியில் வைத்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை மறக்க மாட்டார். நம் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 உங்கள் இருதயம் துக்கப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பைபிள் சொல்லுகிறது. இன்று நாம் அழுகிறோம், ஏனென்றால் நாளை அந்த அழுகை கூட நமக்கு சாட்சியாக மாறும். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் இன்னைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை தேவன் மகிழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறார். உங்கள் வேதனைகளை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? வெற்றியாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய கண்ணீரை யார் பார்ப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்கள் கண்ணீரை நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய துருத்தியில் உங்கள் கண்ணீரை அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வைத்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார். அது என்ன வாக்குறுதினா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. நம்மளோட கண்ணீர் தேவன் துடைக்கிறதுனால இனி நாம் அழ வேண்டாம் என்று பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து வருகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம கண்ணீர் என்ன செய்யாது? இருக்காது. அந்த நாள் வரை நம்ம கண்ணீர் இல்லாத நேரம் வரைக்கும் நம் கண்ணீரை தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்மையே ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்கள் கண்ணீர் வீணாகாது. தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையில் புதிய சந்தோஷத்தை அவர் தருவார். இந்த இரவு நேரத்தில் நம் கண்ணீர் முடிவடைந்து காலை நமக்கு சந்தோஷமான ஒரு காலை பொழுதாக மாறும். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, என் கண்ணீரை நீர் காண்கிறீர், என் இதய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும், சமாதானத்தை சமாதானத்தால் என் வாழ்க்கையை நிரப்புவீராக என்று நாம் கேட்போம். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால, லைக் பண்றதுனால எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா.